குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். என்ன பிரச்சனையோ இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழனையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஒரு தடவை ஜோரா கைதட்டுங்க, ஜோரா கைதட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பியில இருப்பேன், நடுவர் வளையத்துல நுழைவார். அவ்வளவு பெரிய வளையம் ராணாட்டார் முறுக்கு கம்பியில இல்லைங்க. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அது ரெண்டா கிழிச்சு போட்டு விட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடா இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு காண, கோயிலுக்கு போனா செருப்பு காண, ஹாஸ்பிட்டலுக்கு போனா உறுப்பு காண, அப்புறம் சாமியாட்ட போனா கற்ப காணுங்க. அங்கேதான் காணாம தெரியுது இல்ல? அப்புறம் சாமியாட்ட போய் புள்ள குடி சாமினா குடுத்து விட்டானா எஃப்ஐஆர் போடுறது. ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுது சார். அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏன் மஞ்சொன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே சொல்லுமா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல மட்டும் எனக்கு பணமே வேணாம். நம்ம புரிஞ்சுக்கிறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுருவீங்க. அப்படி கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்து அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? சிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு கவர்ல கரெக்டா குடுக்குற நடுவர். ஆமா, உங்கள்ட்ட கொடுத்துட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்துருப்பேன். வந்தாங்கல்ல சார், அப்ப நான் வந்தாருல, உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? இங்க இருந்து 180 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியேற போய் கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல வெள்ள உள்ளத்தோட உட்கார்ந்து இருக்கிற நடுவர். அப்படிதான் சொல்லணும். அப்படி உள்ள உங்களை வர்ணிச்சு பாண்டிச்சேரி கௌதமி இப்ப வர்ணிக்கிறேன் சார். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல, ஒரு நிமிஷம் என்ன நல்லா நிமிர்ந்து பாருங்க. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. நான் அடுத்த மொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா. 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. இப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்ச அண்ணாவை பாருங்க, எங்க அண்ணா அபு அண்ணாவை பாருங்க. எங்க அண்ணங்க மாதிரி கண்ணியமா பார்க்கணும் நடுவர் அவர்களே. இங்க எவ்வளவு கண்ணியம்னு எனக்கு தாமா. எங்க அண்ணன் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே, செவசெவன்னு இருக்கும். முக்கா போது தெரியுது. எங்க மஞ்சள் நல்லா கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. கொஞ்சம் அடிப்பிடிச்சிச்சு உங்களுக்கு, கருப்பா இருக்கு. எங்க அண்ணன் மாதிரி கண்ணியமா பார்க்கணும். நீங்கள மாதிரியா அண்ணா? பாரு, அவங்க பாருவே பசு கிடைக்காம 12 மணி நேரம் நிக்கிறவங்க மாதிரியே நிக்கிறாங்க. வெங்கல மாதிரி நான் பார்க்க கண்ணு காட்டுனா. லுக் அட் மீ. இப்ப நடுவரை வர்ணிக்கலாம். சச்சின் பேட்டு, ஜானகி பாட்டு, சிவாஜனா ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு காட்டாங்களா? சக்கரையா? சுகர் மட்டும் தயவு செய்து மோசமான வியாதி சார். ஏன் நடுவர் அவர்கள்? அது மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன்? எனக்கெல்லாம் வந்து 7 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றேன். மாசம் மாசம் காலையில 7 மணிக்கெல்லாம் வெறுவயத்தோடு தண்ணியை குடிச்சிட்டு வர சொல்லிடுவார். போன மாசம் போனேன். போன உடனே இதுல பிளட் எடுத்துட்டு இது மாதிரி ஒரு கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார்னா. இங்க பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுப்புட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கு, பூரா ஒழுகிருச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்து இருந்தையா. எப்போ வரும் நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல, அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டானு. அவன் அங்கிருந்து தழும்ப புடிச்சுக்கிட்டு வரான். என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறானுவா. மஞ்சநாதன் அங்கேதான் கூட்டிட்டு போனேன். அவனுக்கும் சுகர். வாடா பாப்போம்னே ஆளை பார்த்தோன்னே அந்த அம்மா பெரிய கப்பு கொடுத்துட்டு போய் புடிச்சிட்டு வாங்க சார் அப்படின்னு. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல போயிருக்குமா. சுகர் மட்டும் வரக்கூடாது. சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு ஒத்த பாட்டு பாட முடியும்னா சொந்த பந்தம் தான் முக்கியம்னு சொல்ற என்னால மட்டும் தான் சார் முடியும். அப்படியா அண்ணா? நீங்க 4 வச்சுங்கன்னா நீங்க 5 வச்சுங்க. சுதி நீங்க 4 வச்சுங்க, நீங்க 5 வச்சுங்க. உங்க சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கணும். எஸ். அது என்ன மணிடா? சுடர்மணி பணிய விளம்பரம்டா. பண்டிகோலா. ஐயோ ஓமணி
கலைமாமணி விருது வாங்கணும். அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுங்க, நீங்க 4 வச்சுங்க, நீங்க முடிஞ்ச வச்சுங்கடா. ஓகே. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி. நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? 3 நாளா கழுத்து வலிமா. அப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு 4 நாளா கைவலி. எங்க மஞ்சொன்னக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் உறவு சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல சார், சொந்தம் சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல. நான் கேக்குறேன், மனைவினால பிக்கல், மனைவினால பிடிங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிடும் சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல தேடாம ஏன் சார் இந்த நீலாப்பூர்ல தேடுறீங்க? நேத்து தேடுனண்டா, வேற ஒருத்தி கிளம்பி வர்றாடா. யாரு? அவ தங்கச்சி தான். இங்க பாருங்க, இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போற. கை தட்டுக்கா பெண்கள ஜோரா. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவே, அவங்க நாளைக்கு இங்க குடும்பம் நடத்தணும். அதான் நடத்துவாங்க. சொந்த பந்தத்தோட வந்திருக்கேன் சார், சாதாரண நினைக்காதீங்க. என்ன இந்த ஊரே எனக்கு சொந்த பந்தம். நாங்கள் என்ன அம்மத்தல் என்ன சொன்னா, பணம் வேணான்னு சொல்லி இருக்கிறேன்ல, பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்க எனக்கு சொந்தக்காரங்க. ஓஹோ. எங்க அத்தை மகனோட வந்திருக்கேன், என் தங்கச்சோட வந்திருக்கேன். அத்தை மகன் அவன் மனைவியோட தான் வந்திருக்காப்ல, உன்னை நம்பி அவன் இல்ல, என் தங்கச்சோட வந்திருக்கான்ல சார். நான் கேக்குறேன், தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டா இருக்கன கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவ ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குறன மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுக்கா ஜோரா பெண்கள் எல்லாம் உறவு மனைவிங்கற மண்ணுல இருக்கவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார போய் ஆக்குனது யாரு? மனைவி. டேய் தம்பி, டேய் நான் உனக்கு யாரு? அத்தை. யாரு? சித்தியா? டேய் அத்தை. வந்த உடனே என்ன பார்த்து சிரிச்சான் சார். சிரிச்ச உடனே எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்க, ஒத்த பிள்ளை இவனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். எப்ப அப்போ நான் பேச்சுக்கு சந்தோஷப்பட்டு சிரிச்சு கை தட்டினானோ அந்த பையனுக்கு நான் பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிருக்கேன் சார். அவனும் வந்த உடனே உன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான், இப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோன்னு வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். பங்காளி எல்லாம் தட்டி விட்டு நம்ம காப்பாத்தி. இந்த கல்யாணம் ஆவத செட் எல்லாம் கை தட்டினீங்கன்னா என்ன விட மொக்க பேக்கிறதா உனக்கு பொண்டாட்டி அவரும் பாத்துங்க. நீ கவலைப்படாத, இதோட மொக்க தமிழ்நாட்டுல கிடையாதுடா சார். நான் 1000 கேள்வி கேட்பேன், நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன், நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். பாப்போமா சார்? பாப்போமா. பெண்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. பெண்கள் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. எனக்கு சப்போர்ட் பூரா உட்கார்ந்துருக்கு, சுத்தி நிக்குது பாரு என் படை தளபதி எல்லாம் அடிச்சு கிளப்பிடுவான். இப்ப பாப்போமா சார்? பாப்போமா. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? வேஷ்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. இல்ல இல்ல, இது இப்படி மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு இருந்தாரு. அதெல்லாம் உறவு. உறவு. கண்ணாடியும் பொண்டாட்டி ஒண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். கொடுக்கணும். நான் கேக்குறேன், எப்ப பார்த்தாலும் பணம் தான் முக்கியம் சொல்றீங்கல்ல, பணம் இல்லன்னா ஏழை, உறவு இல்லன்னா அவன் அனாதை. நீங்க அனாதையா இருக்க விரும்புறீங்களா? பணக்க கை தட்டுக்கா. உண்மைனா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பட்டிமன்றம் பார்க்க வந்திருக்காங்களா, இல்ல தனித்தனியா ஒத்த கட்டு 500 நோட்டை வச்சுக்கிட்டு வந்திருக்காங்களா? நான் கேக்குறேன். குடும்பத்தோட வந்திருக்காங்க. அப்ப உறவு முக்கியம் தானே? திருவிழாவே உறவுக்காக தான் கொண்டாடுறாங்க. ஓ சரி, உறவு தான் முக்கியம். உறவு தான் முக்கியம். பட்டிமன்றம் முடியும், பஸ் ஏறுவேன், கண்டக்டர் பார்த்து, ஏ சித்தப்பா நான் பாண்டிச்சேரி வர சும்மா வரவான்னா சைத்தான் அப்படின்னு அடிச்சுக்கிட்டே வைக்கிறோம். இதே மாமான்னு சொன்னா சத்த விட உட்கார்ந்து இருந்துட்டு போவான், அவ்வளவுதான் சார். நான் மத்தபடி பணம் தான் வேலை செய்யும். நான் கேக்குறேன், இவங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்றீங்கல்ல, நீங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல. இன்னைக்கு சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு ரூபா? 25,000 ஓவா. அப்பல இங்க பாருங்க, 25,000 ரூபாய்ல அங்க திரும்புறேன். நேத்து சம்பளம் 25,000 ஓவா வாங்குனீங்கல்ல. ரூபாய்ன்னு சொல்லு. அதான் நான் வாங்குறது மட்டும் என்ன ஓவா? ஓவரா இருக்கிறது ரூபா. 25,000 ரூபா வாங்குறீங்க. 25,000 ரூபா. நீங்க வீட்டுக்கு போனா மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்குன சம்பளம் 25,000 ஓவாவுக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? ஓ வேலைய இதுல ஆட்டாத. 25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபாய் தாள் இருக்கு? 50 500 ரூபாய் தாளா மாத்தி 50 பேர்ட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேரும் எந்த ஊர்ல? எங்க ஊருக்கு வாங்க வெளுத்து விட்டுருவாங்க தெரியுமா? அப்படி அயன் பண்ணி தர சொல்லு சார். புருஷ வாங்கி தர நகலாம் பொண்டாட்டிக்கு எங்களுக்கு எல்லாம் 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி எங்க முகம் எரியும். இதே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்தா 1000 வாட்ஸ் பல்பே எரியும்ல. அப்படி உறவை கொண்டாடுறோம்ல நாங்க. அது உண்மை. உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்ப் எரியும், எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் 1 பல்ப்
மாதிரி ஆயிடுது. அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். ஓல்டரே மாத்தணுங்கிறேனா. இங்க கைத்தட்டல் அதிகமா வருதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய பல்பு ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சார் பெண்களை சாதாரண நினைக்காதீங்க. நின்னா குத்து விளக்கு, உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்கு சார், குப்புன்னு அடிக்குது. இங்க பாருங்க, அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சேலை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தாவுல புடிக்க போட்டுக்க ஒரு நைட்டி, எந்த முந்தானைய புடிக்க? வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா குடும்பம் பண்றது யாரு? அந்த 3 நைட்டிய மோந்து வார்த்தை செத்தவன் யாரு? கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி 3 இருக்குன்னு அர்த்தம். சார் வாழ்க்கையில பணத்தை தொலைச்சவங்க விட பணத்துக்காக வாழ்க்கைய தொலைச்சவங்க தான் சார் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு மகாராஜனா உட்கார்ந்திருக்கீங்கன்னா யாரால? யாரால? மனைவிங்கிற உறவால. அது உண்மை சார். ஒத்துக்குங்க. இந்த மேலையில ஒரு உண்மையை நான் ஒத்துக்கிறேன் சார். சொல்லுங்க. இன்னைக்கு நான் லட்சாதிபதியா இருக்கேன்னா அது என் மனைவிங்கிற உறவு வந்து. நல்லா ஜோரா கை தட்டுங்க. இல்லைன்னு சொல்ல, விநாயகர் பாத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு சார். எனக்கு தேவகோட்டையில ஒரு வீடு, என் சொந்த ஒரு கிளியூர்ல ஒரு வீடு. 2 வீடு இருக்குன்னா என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். உண்மையில கேத்துனுங்க, உண்மையை ஒத்துக்கிறேன். அந்த உறவு வந்ததுக்கு அப்புறம் தான். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 போயிடுச்சு சார். இந்த 2 வாடகை இருக்கவன் காலி பண்ண முடியாதனால விற்க வச்சிருக்கேன் சார். மொத்தம் 60 ஏக்கர் சொத்து இருந்துச்சு சார். இப்ப 10 இருக்கு சார். நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டுல 20 ஏக்கர் சார். இப்ப 80 ஏக்கர் இருக்கு சார். என் வீட்டுல குறையுது சார், அவ வீட்டுல ஏறுது சார். இதை மட்டும் தயவு செய்து கேட்டு சொல்லுங்க. நீலாம்பூர் ஆண்களே, இதை மட்டும் கேட்டு சொல்லுங்க தயவு செய்து. பிளீஸ் எனக்காக கைதட்டி உற்சாகப்படுத்தி என் வாழ்க்கை சோதனை நிறைவு இருமா. நான் பேசிக்கிட்டு இருக்கல. எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க பக்கத்துல இருக்காங்கல்ல சார். அவ இருந்ததுனால ரொம்ப போச்சுன்றேன். இங்க பாருங்க, எவ்வளவுதான் மஞ்சுநாதன் சார், எவ்வளவுதான் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல் தான் விட முடியாது, வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சுங்க. ஓஹோ, தத்துவம் சொல்றியா? சார் இப்ப நான் சொல்றேன். சொல்லுங்க. எவ்வளவுதான் ஜவுளிக்கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது அம்மனமா தான் பிறக்கும், ட்ரெஸ்ஸோட பிறக்கும். ஆமா, எவ்வளவுதான் தங்கத்திலே நீங்க ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் வைக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. எப்படித்தான் எவ்வளவுதான் நட்டக்காலம் கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு எடுத்தான். ஆமா, நீங்க எவ்வளவுதான் காசு இருக்குன்னு காரு பங்களா வாங்கினாலும் ட்ரைனர்னா பிளாட்ஃபார்மத்துக்கு வந்துதான். அதை ஞாபகம் வச்சுங்க. ஓஹோ, எவ்வளவுதான் நீ பொம்பளை ஆளு பெருசா சீவுனாலும் பொட்ட நெத்தியில தான் வைக்க முடியும், பொரடியில வச்சுக்கிட்டு தெரிய முடியாது சார். இந்த மாதிரி கிறுக்கு புடிச்ச புருஷனோட வாழறது யாரு? அந்த லூசுதான். பூ கூட வாங்கி தராத புருஷனோட வாழறது யாரு? பூக்கடைக்காரன் பொண்டாட்டிதான். 7 ஜென்மத்துக்கும் நீதானடி என் பொண்டாட்டின்னு வாழணும் சார். வாழுவான். வாழ்ந்து ஒரு நாள் பாருங்க, சொர்க்கமே உங்க கண்ணுக்கு தெரியும். நடுவர் அவர்களே. ஆஹா, அம்மா, நீங்க கேட்டதுனால கேக்குறேன். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணுமா? நல்லது பண்ணணும். நல்லது பண்ணணும். என்னமா? நல்லது பண்ணணும். வேற என்ன பண்ணணும்? தர்மம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், பொண்டாட்டியை கண்கலங்காம வச்சிருக்கணும். சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒன்னே ஒண்ணுதாமா செய்யணும். என்ன சார்? சாகணும். செத்தாத்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். பேசு. என்கிட்ட பல கேள்விகளை கேட்டு ஒன்னும் ஆலோசனை சார். நானும் நிறைய கேள்வி கேட்பேன். நான் பல பதில் வச்சுக்கிட்டு நான் கேக்குறேன். காதலுக்கும் கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம்? காதல் காவனால தொடங்கும், கல்யாணம் காணாமல தொடங்கும். காக்காதான் வித்தியாசம். காதல்ங்கிறது மொட்டை மாதிரி அடிக்கடி வளரும், கல்யாணங்கிறது சொட்ட மாதிரி ஒரு தடவை விழுந்தா விழுந்ததுதான். மயிலுக்கும் கிளிக்கு என்ன வித்தியாசம்? கிளி சின்னதா இருக்கும், மயில் பெருசா இருக்கும். தட்ஸ் ஆல். மயில் தேசிய பறவை, கிளி ஜோசிய பறவை. இதுதான் வித்தியாசம். சரி, வேஷத்துக்கும் விஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? குடிச்சு பாரு தெரியும். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் உறவையே கொல்லும். பல கேள்வி தெரியுமோ உனக்கு? ஆமா சார். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. சொல்லுங்க. இங்க நீலாம்பூர் ஆண்கள் சார்பா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. இதுக்கு நீ பதில் சொல்லிரு. நான் பட்டிமன்றமே பேசல. அப்பனா கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் சார். ஒரு ஊர்ல 2 மான் இருந்தது, புள்ளி மான். ஒரு மான் பேரு திரும்ப சொல், ஒரு மான் பேரு திரும்ப சொல்லாத. 2 மானும் ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு. அந்த திரும்ப சொல்லுங்கிற மானு தண்ணியில விழுந்து செத்துருச்சு. செத்தது எந்த மான்? செத்தது திரும்பவும் சொல்லு. ஒரு ஊர்ல 2 மான் இருந்துச்சு. ஒரு மான் பேர் திரும்ப சொல், ஒரு மான் பேர் திரும்ப சொல்லாத. 2 மானு ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு. இந்த திரும்ப சொல்லுங்கிற மானு ஆத்துல தண்ணியில விழுந்து செத்து போச்சு. செத்தது எந்த மான்? திரும்பவும் சொல்லு. ஒரு ஊர்ல மண்டலாபிஷேகம் வரைக்கும் நான் இதை சொல்லுவேன்.
சார் இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் அதெல்லாம் கவர் பண்ணி எப்படி நம்ம குடும்பம் பண்ணணும்? 7 ஜென்மத்துக்கும் நீதான் என் மனைவியின் வாழணும் சார். 7 ஜென்ம பந்த மனைவி என்பது இது நீ என்ன முக்கியம் சொல்றீங்கல்ல, நான் கேக்குறேன் சார். பணம் தான் முக்கியம் சொல்றாங்கல்ல, சம்பாரிச்சு எல்லா ஆண்களும் என்ன பண்றீங்க? தண்ணி அடிக்கிறீங்க. ஏன் சார் தண்ணி அடிக்கிறீங்க? பழகிட்டா. உங்களுக்கு தான் பிக்கல் இருக்கு பிடுங்கல் இருக்குன்னு தண்ணி அடிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கும் புருஷன் சரியில்லை, குழந்தைனார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, உங்க குடும்பமே விலகலன்னு பெண்கள் நாங்களாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கட்டி கடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, என் வாடை உனக்கு தெரியாது, ஆம்பளைட்ட போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம் சார். பெண்ணுங்கிற உறவு, மனைவிங்கிற உறவு, அக்காங்கிற உறவு எப்படி தெரியுமா குடும்பத்தை சிக்கனமா இன்னைக்கு உருவாக்குறோம்? எப்படி நிரூபிச்சுட்டா உங்க சம்பளத்தை எனக்கு கொடுத்துருவீங்களா? நீ முதல்ல நிரூபி, அப்புறம் கொடுக்கறதுல என்ன முடிவு பண்ற? நான் பெண்கள் சார்பா என்ன ஏக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள, நல்லா ஜோரா கை தட்டுங்க. இப்ப கேக்குறேன் பாருங்க. ஒரு நிமிஷம், அந்த ஆயாவுக்கு என்னன்னு கை தட்டுது? நீ என்ன சொன்னா? நான் கேக்குறேன் சார். ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போற ஃபுல் காலி பட்டல எடுத்து மேல வைங்க. இதே மாதிரி பண்றது என் பக்கம் வைங்க. உன் பக்கம் அதுக்கு காலி பாட்டில் இல்ல வைங்க. இது நாங்க குடிச்சிட்டு போட்ட ஃபுல் காலி பாட்டில். நீங்க தண்ணி அடிச்ச நேரத்துல, நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்ட்ட இந்த ஆட்டைய போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை கட்டுகளை அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, விடுறது இல்ல. 4 பவுன் என்ன பாக்குறீங்க? 210 ரூபா தராது. எப்படி உரசாமலே சொல்றீங்க? நான் தேவகோட்டையில வட்டி கடை வச்சிருக்கேன். வட்டி கடையில நாங்க உரைச்சி பார்ப்போம், மச்சம் பாக்குறதுக்கு இல்ல. அந்த கல்லுல கொஞ்சோண்டு ஒட்டி இருக்கும், மெழுகுல உருட்டி அப்புறமா உருக்கும். அதுக்கு தான் நாங்களே உரைச்சுவோம். இது நீங்க சேர்த்து வச்ச நகை, இது நாங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில். நான் கேக்குறது சரின்னா எல்லாரும் கை தட்டுங்க. நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா ஆண்கள் குடிச்சிட்டு போற காலி பாட்டில் யூஸ் ஆகுமா, நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமா? தட்டுக்கா கைய பெண்கள்ல உண்மைனா பதில் சொல்லுங்க. இப்ப என்ன கேக்குற? என்ன தானே கேட்ட? ஆமா. இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா நாங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா, நீங்க சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமான்னு கேக்குறேன். அவ்வளவுதான் சார். ஓ, இப்ப கல்யாணத்துக்கு 1 மாசம் இருக்கு. இப்ப இது 2 வீட்டுல இருக்கு. நைட்டு திருடன் வாரான், எதை தூக்கிட்டு போவான்? போயிடும். நம்ம 25 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டில் அங்கேயே கிடக்கும், ஒன்னும் அசைக்க முடியாது சார். இந்த 4 பவுன் வளையல என் வீட்டுல அடகு வச்சனா என் குடும்பமே 1 மாசம் உட்கார்ந்து சாப்பிடும். இத வச்சு எத்தனை குடும்பம் வாழும்? இப்ப சொல்லுங்க. கை தட்டி சப்போர்ட் பண்ணி விடுங்கக்கா. இப்ப இந்த பாட்டில போய் ஃபுல் பாட்டில கடையில வாங்குறோம், இது அப்படியே சாப்பிட முடியாது. இதுல மிக்ஸ் பண்றதுக்கு 2 லிட்டர் தண்ணி வாங்கணும். தண்ணி விக்கிறவங்க குடும்பம் முளைக்குது. ஒன்னொன்னா நம்பர் விட்டுக்கிட்டு வா. 1 4 கப்பு வாங்கணும். கப்பு விக்கிறவங்க குடும்பம் முளைக்குது. 2 ஒரு கலரை கலந்து அடிச்சா தான் மூக்குல நெடி ஏறாம சுண்டாம குடிக்கலாம். 3 ஒரு உப்பு கறி வாங்கணும். 4 ஒரு சுண்டல் வாங்கணும். 5 இடையில ஒரு ஃபில்டர் இழுத்து விட்டாதான் சரக்கு ஒழுங்கா உள்ள இறங்கும். 6 ஊறுகாயை தொட்டு அப்படின்னா தான் போனது வெளியில வராம இருக்கும். 7 இதை குடிச்சிட்டு பாட்டில தூக்கி போட்டா ஒருத்தன் 10 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி திம்பான். 8 இப்போ நகையால எத்தனை குடும்பம் பொழைச்சிச்சு? ஒரு குடும்பம். என் பாட்டிலால எத்தனை குடும்பம் பொழைக்குது? 8 குடும்பம். நான் பெரியாளா நீ பெரியாளா? எத்தனை குடும்பத்தை நான் வாழ வச்சிருக்கேன்? 8 குடும்பம் வாழ உங்க குடும்பம் போயிடும், பரவாயில்லையா சார்? அதுலதான் சிக்கலே வருது. தயவு செய்து நண்பர்களே, மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். உங்களை நம்பியும் ஒரு குடும்பம் இருக்கிறது. உங்கள் வரவை நோக்கி உங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் நகைச்சுவையாக நாங்கள் இந்த செய்தியை பதிவு செய்தோம். தயவு செய்து இன்றைய தமிழகத்திலே இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. வாகன விபத்திலே இந்திய அளவிலே தமிழ்நாடு விபத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த மதுதான் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு மது அருந்துவதை தவிருங்கள் என்று இந்த பட்டிமன்றம் வாயிலாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குடியார புருஷன் 10 மணிக்கு வீட்டுக்கு வரட்டும் சார். வெறும் வயித்தோட படுத்தா ஒரு வயித்துல புழு பூச்சி வரும்னு சாப்பாடு கொடுத்து அவனை மன்னவனா ஆக்குறது யாரு சார்? மனைவிங்கிற உறவு இல்லையா? எப்படி வாடுறோம் தெரியுமா நாங்க? மன்னவனே மன்னவனே. சந்தோஷமா? ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. கல்யாணம் பண்ணோன்னு புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், புள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ள குடும்பத்தை சுமந்து செல்லுதோ அதுபோல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறான். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு.
மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சார் ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான். ஒத்துக்குங்க. ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லன்னா கோர்த்து விட்டு போயிருவாங்க. நம்ம தெருவுல தெரியும். சார் இவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கல்ல, நான் கேக்குறேன், வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா எங்க சிங்க பெண்களா சார்? எந்த காலத்திலும் வலிமையில் சிறந்தவர்கள் என் ஆண்குல தங்கங்கள், சிங்கங்கள். வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள், நான் ஒத்துக்கிறேன் சார். பெண்கள் மென்மையானவர்கள், ஆண்கள் வலிமையான இருக்கிற ஒரு மரம் மாதிரி. இருக்கிற ஒரு மரம் மாதிரி. பெண் இருக்கால, பெண் தோ கிடக்கிற புல்லு மாதிரி. தோ கிடக்கிற புல்லு மாதிரி. நான் கேக்குறேன், மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த மரம் என்ன ஆகும்? சாஞ்சிரும், ஒடிஞ்சிரும். இந்த புல்லு எப்படி சார் இருக்கும்? அது பாட்டுல அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படியே இருக்கும். அப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களா? தட்டுக்கா கைய பெண். தட்டுக்கா நீ. என்னவா? ஆண்கள் மரம் மாதிரி சாஞ்சிரும், ஒடிஞ்சிரும். பெண்கள் புல்லு மாதிரி சாயாது, ஒடியாது. மாடு வந்தா மேஞ்சிரும். சாணிதான் மிச்சம். சார் ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம். இட்லி இருக்குல, இட்லி ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருப்பீங்க. குறுகிய வட்டத்துல இருப்போம். தோசை இருக்குல, தோசை அது பெண்கள் மாதிரி பறந்து விரிந்த மனப்பான்மை உள்ளவர்கள் இந்த காலத்து சிங்க பெண்கள் நடுவர்களே. ஆண்கள் இட்லி மாதிரி, பெண்கள் தோசை மாதிரி. ஆமா சார். மாப்பிள ஆண்கள் இட்லி மாதிரியே தாண்டா. அதாண்டா இட்லி சுடும் போது வெந்திருச்சான்னு குத்தி குத்தி பாக்குறாள் போல இருக்கு. இந்த இட்லி எடுத்து பாரு, ரெண்டு பக்கமும் வெள்ளையா இருக்கும். இட்லி எடுத்து பார்த்தா ரெண்டு பக்கம் வெள்ளையா இருக்கும். வெள்ளையான மனம் படைத்தவர்கள் என் ஆண்குல தங்கங்கள். பெண்கள் தோசை மாதிரியாதான், ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். அதுக்கு கேரக்டரை புரிஞ்சுக்கவே முடியாது கடைசி வரையும். ஓஹோ சார், இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா? ஆண்களுக்கு ஞானத்தை வைத்தான். அதுக்குதான் கவிஞர் தபுசங்கர் சொல்லுவாரு, உங்க சின்னத்தாமையா இல்ல இல்ல உங்க மாமனாரு, அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னு சொல்லுவாருங்க. வட்டி கட்டாம போயிட்டான் போல. கணவன் மனைவிய சார், கணவன் மனைவிய குழந்தையா பாக்கணும் சார். சொல்ற கேள்ற, கணவன் மனைவி குழந்தையாக்க பாக்கணும். குழந்தையாக பார்க்கும்பொழுது எப்படி தெரியுங்களா இருக்கும்? எப்படி இருக்கும்? கணவன் மனைவியை நினைக்கணும் சார், மனைவி கணவனை மட்டும் நினைக்கணும். எப்படி தெரியுங்களா? என்ன நினைச்சு நான் என்ன ஒண்ணு வச்சு சார். நீங்க காதலிச்சிருக்கீங்களா? யாக்கா சிரிக்கிற? இல்ல சுகர் வந்திருக்கேன்னு பாக்குறாங்க. ஏம்மா காதலிக்கிறது தப்பாம்மா? காதலிக்கிறது போயிற தப்புன்னு சொல்வாங்களா சார்? அதுக்கு போய் எங்க ஊர்ல அடிக்க வராங்கம்மா. யாரு நடுவர்களே? அவளுக்கு புருஷங்கதான். நான் நல்ல காதலை பத்தி கேட்டேன். நான் நல்லா இருக்க காதலை பத்தி சொன்னேன். நானும் காலேஜ் படிக்கும் போது காதலிச்சம்மா. அது என் வேயாலதாம்மா கெட்டு போச்சு. என்னாச்சு சார்? நான் காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ரோசா பூ கொண்டு வந்து கொடுத்து, எக்ஸ்கியூஸ் மீ மகாராஜா, உங்களை நான் 3 மாசமா காதலிக்கணும்னு சொன்னிச்சு. என் வேய வச்சு கூட சும்மா இருக்கக்கூடாது, என்னை காதலிக்கும் போதே 3 மாசமானு கேட்டேன். அதோட மண்ணை வாரி தூத்திட்டு போயிட்டான். என் காதலும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. இப்படி காதல் பண்ணா காதல் விளங்குமா சார்? காதல்னு நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வராத உங்களுக்கே காதல் வரும். நடுவர்கள் வேண்டாம் மாப்பிள்ள, எனக்கு காதல் வரலைன்னு யாரா சொன்னது? அது வசந்தி இல்லப்பா, வதந்தி. நீ ஒரு வசந்தி கிளப்பி விட்டு போயிடாத. இப்ப நான் காதல் சொல்லி தரேன் சார். அடி வயித்துல இருந்து அங்கிருந்து சொல்ல முடியாதுமா. ஏன் நடுவர்கள்? ஆபரேஷன் பண்ணிருக்கேன். என்ன ஆபரேஷன்? அது சொன்ன புள்ளும் பராவும் தண்ணி குடிக்காது. என்ன சார்? போன மாசம் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, என் பொண்டாட்டிக்கு காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு சரியாயிடுச்சு. என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி சேர்க்கறக்கா கூட்டிட்டு போனேன். டாக்டர் என் பொண்டாட்டி கையை பிடிச்சு, ஆம்பளை தானே பிடிக்க லூஸ் போயிடலாம், காய்ச்சல் ஓவரா இருக்கு, ஒரு வாரம் பெட்ல இருக்கட்டும், நீங்க போங்க நர்ஸ் பாத்துக்கிறோம்ட்டாரு. நானும் கிளம்புனேன். எங்க ஊருக்கு நைட்டு 10 மணிக்கு மேல பஸ் கிடையாது. காலையில 5 மணிக்கு தான் முத பஸ். படுத்து கிடந்து காலையில முத பஸ்ஸுக்கு போகணும். ஆஸ்பத்திரி வெளியில ஒரு டெச்சர் போட்டுருந்தாங்க, அதுல படுத்து மேட்ச் தூங்கிட்டோம்மா. இங்க ஆளை மாத்தி ஆபரேஷனுக்கு வந்தாலும் உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு காலையில 5 கிலோ அரிசியும் 1200 ரூபாய் காசும் கொடுத்தாங்க. அப்புறம் தான் தெரியுது எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. குடும்ப டாக்டர் பிடிச்சு விடலாம் சொல்லிட்டாங்க. அதனால அடி வயித்துல சொல்ல முடியாது, கொஞ்சம் மேல தையல் பக்கத்துல இருக்கு, அதுக்கும் மேல ஏப்பம் தான் வரும். அப்பனா இதயபூர்வமா சொல்லித்தர நடுவர்களே. என்ன தேடுறீங்க? ஹார்ட் தேடு இருக்குதா? இருக்கு. இல்லனா ஹார்ட் டாக்டர் இருக்கிறார். ஹார்ட் டாக்டரை பார்த்து அவர் சென ஊசி போடுறாங்கறாரு. யாருக்கு? ஹார்ட்டுக்கு. இப்போ நான் சொல்லி தரேன் சார். லவ் ஃபீலிங்ஸோட ரொமான்டிக் லுக்கோட ஹஸ்கி வாய்ஸ்ல ஹஸ்கி தலைவலிக்கு வேற ஏதாவது சொல்லு. பெப்பி ஃபீலோட உங்க மனைவியை நினைச்சு மரியாதை கட்டணும். நைட் 10:30 மணிக்கு அவள் நினைச்சா காதல் வராது, ஒரு கருபாடு வராது. மனைவி நினைச்சாதான் காதல் வரணும் சார். எனக்கு வராதே. ஏன் சம்பளத்தை தரங்க? யாருக்கு சம்பளம் இல்ல. அப்ப ஒரு நிமிஷத்துல காதல் வரணும்னா நீங்க யார வேணாலும் நினைச்சீங்க. யார நினைக்கிறது? அவங்களடா நீங்க உங்க பக்கமே திரும்ப கூடாதுடா.
என்ன லவ் யூ பெரிய மனுஷி செய்யற வேலையாமா அது? போயிரு போயிரு. ஒரு தரமா என்ன பள்ளிக்கு முட்டாய் கட்டுக்கிட்டு இருக்கா? ஒரு தரம் என்ன லவ்? என்ன பெற்றாரு நல்லவங்க ஓடி இருக்கா. அங்க போங்க, அண்ணன் இருக்காங்க, அங்கிட்டு போய் உட்காருங்க, ஓடுங்க. பாதுகாப்பு அல்ல போயிருங்க. ஒரு தடவை நான் இது என்ன வெத்தலை பாக்கா கேட்குறேன், ஒரு தடவை போட்டுக்கிறேன். ஓரமா போய் உட்காரமா. நல்ல பிள்ளைல ஓடிடணும். அங்கிட்டு போ. காஜை உனக்கு யாரும் தர முடியும்? நாங்கள் ரெட்டை எடுக்காச்சு போ. தாயால ஓடிங்க. நல்ல என்னை பத்த போங்க. அந்த சேரை பாருங்க. போங்க 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 போங்க. மானாத்து இல்ல. போங்க போங்க போங்க. அங்கிட்டு போய் உட்காரு. ஓடிட்டார்ல, ஓடிட்டாரு. யார நினைக்கிறது? யார நினைச்சா அந்த நேரத்துல காதல் வரும்? நினைச்சுக்கிட்டேன். நான் நினைச்சது தெரிஞ்சாலும் கை தட்டுங்க பாப்போம். ஆடாடாடா. இது மனசுல நினைச்சது எப்படி சார் வெளியில தெரியும்? நீலாம்புரா சும்மாவா? ஒரு மனுஷனோட மனசு ஒரு மனுஷனுக்கு தெரியாம போயிரும். இப்போ நான் காதல் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு காதல் வந்துரும். கொஞ்சம் லைட்டா ஓகே போதும். நான் சொல்றத அப்படியே வாங்கி சொல்லுங்க. காதல். யார சைக்கிள்ல வாழ்த்தி பிடிங்கி விட்டது? நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுமா. ஸ்ட்ராங்கா. காதல். இது என்ன நீலாம்பூர் மேம்பாலத்துக்கு கீழே உட்காந்து பண்ற மாதிரி இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்லியா சொல்லுமா. என் மாமா முத்துவ நினைச்சாதான் எனக்கு காதல். அவரை மட்டுமே நினைத்து சொல். கரும்பு. மாமா நினைச்சிட்டு காதல். உள்ள உட்கார்ந்து பாருங்க. நீ பயமுறுத்தாம இருப்பா. சார் விழாக்குழு கவனத்திற்கு எல்லாம் பேசிட்டா சார். தயவு செய்து மேடை விட்டு அப்புறப்படுத்துங்க சார். என்னை வாழ விடாம சித்திரவதை பண்றாங்க சார். பிளீஸ் போமா. நீ முதல்ல என்ன வந்துருச்சுன்னு சொல்லுங்கடா. நான் சுகர் பேஷண்ட். காதல் வரணும்னா ஒரு பெண் பூஜைக்கு ஏத்த பூ வரணும். அப்படியா? நீங்களும் மஞ்சனாதன காதல் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஊர் உலகம் ஒத்துக்காது. அப்ப அப்போனாவும் மஞ்சனா கல்யாணம் பண்ணி குழந்தை பெக்க முடியுமா? பாக்கெட் தேவை. அதுக்கு ஒரு பூஜைக்கு ஏத்த பூ வரணும் சார். வரும்பொழுது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பூஜைக்கு ஏத்த பூவிது நேத்து தானே பூத்தது. பூத்தது யாரத பார்த்தது? நான் கேக்குறேன் சார், உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேக்குறேன். மஞ்சுநாதன் சார், ஒரு நிமிஷம். மஞ்சுநாதன் மேடைக்கு வரவும் செல்ஃபி எடுப்பதை நீங்கள் தனியாக அப்புறமா முடிந்து எடுத்துக்கொள்ளும்படியாக விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நான் கேக்குறேன் சார், உங்க வீட்டுல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? வேலைக்காரி இருக்கிறார்கள். அதான் நான் கேட்டேன். எங்க ஒரு பக்கம் வச்சிருக்கிறதுனா வேற. ஓ, உங்க வீட்டுல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. என்னது? ஒரு மாசம் ஆனா 12,000. மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாதம் 12,000. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் தரீங்க? 12 × 12 299. நீ டீ கடை பாக்கி வச்சதெல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருக்காத. 147. 1,40,000 அந்த இது பணம் கொடுக்குறேன். நான் கேக்குறேன், ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ஓவா தரீங்க. கல்யாணம் பண்ணி, அதாவது ஒரு ஆஃப்டர் ஆல் வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கே 1,44,000 ஓவா தரீங்களே. கல்யாணம் பண்ணி வந்தோனே வீட்டுக்காரியா, சமையல்காரியா, ஆத்துக்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா, இத்தனை வேலை செய்யறமே, மாசம் இவ்வளவு கூட எந்த பெண்களாவது நாங்க கேட்டிருக்கோமா சார்? நீலாம்பூர் பெண்களை சப்போர்ட் பண்ணுங்க. கேட்டிருக்கோமா புருஷனை பார்த்து? வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்குறோம்,
வீட்டுக்காரிக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லைன்னு கேக்குறேன். நாங்க கேட்டிருக்கோமா? வேலைக்காரி அவ பாக்குற வேலை சரியில்லைன்னா போடினா அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவா. நான் வருஷத்துக்கு 6 வேலைக்காரி மாத்தி மாத்தி வச்சுக்கிருவேன். நீ போ சொன்னா போவியா? இல்ல மாத்தி வச்சுக்கிற முடியுமா சார்? உன்னை எவன் எங்கே சேர்ப்பான் சார்? உங்க அப்பனே இங்க அனுப்பிட்டான். நீ எங்க இரு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். வேலைக்காரி நீ ஒண்ணா? வேலைக்காரி நாங்களும் ஒண்ணுன்னு சொல்லல. அப்புறம் என்ன அவ சம்பளம் கேட்கற நீ கேட்கலன்னு என்ன அர்த்தம்? அதை தாண்டி வேலை செய்யறமே கேக்குறமான்னு கேட்டேன். அதான் கேக்குறியேன்னு. நீங்க கேக்குறங்க நியாயத்தை இந்த ஊர்ல நான் நீலாம்பூர்ல கேக்குறேன். கேளு. வீடு மட்டும் 1 கோடி ரூபாய் போட்டு கட்டுறீங்க, 50 லட்சம் போட்டு கட்டுறீங்க. வீட்டுக்கு பேரு மட்டும் கௌதமி இல்லம், ராணி இல்லம், ஜெயலட்சுமி இல்லம்னு இப்படி பெண்கள் பேரை வைக்கிறீங்களே, என்னைக்காவது மனைவிமார்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து புருஷன்ட்ட என் பேரை இந்த வீட்டை என் பேர்ல எழுதி குடியா, இந்த சொத்தை என் பேர்ல எழுதி குடியான்னு எந்த பெண்களா நம்ம கேட்டிருக்கோமாக்கா? புருஷன்ட்ட கேட்டதில்ல சார். இந்த சொத்தை என் பிள்ளை பேர்ல எழுது, இந்த வீட்டை என் புருஷன் பேர்ல எழுதுன்னு உறவுக்காக விட்டு கொடுத்து வாழ்பவள் தான் சார் இந்த காலத்து பெண்கள். நடுவர் அவர்களே, ஏன் உங்க பேர்ல நாங்க எழுதுறது இல்ல? லோன் வாங்கி கட்டி இருக்கு, பேங்கார உங்களை கேட்க கூடாதுன்னு நாங்க எழுதுறோம். நான் கேக்குறேன், உங்க மகளை நீங்க இளவரசியா பாப்பீங்களா வேலைக்காரியா பாப்பீங்க? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை மட்டும் நீங்க இளவரசியா பாப்பீங்க. யாரோ ஒரு அப்பனுக்கு இளவரசியா வாழ்ந்தவங்க தானே நம்பலாம், இளவரசியா வாழ்ந்தமில்ல. ஆனா இளவரசியே இளவங்காத்த கிளி மாதிரி ஏன் சார் ஆக்குறீங்க? நீங்க இளவரசியா வாழ்ந்தவங்க அங்கே இருக்க வேண்டியதானே, இங்க வந்தீங்க கேக்குறோம். நீங்க ஏன் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன். நாங்க வரத்தான் செய்வோம், அதுக்கா நீ ஏன் வந்த? இருக்க வேண்டியானே அங்க இளவரசியா? நான் கேக்குறேன். அப்பதான் பெரிய நாட்டு மகாராசால அங்க இருக்க வேண்டியானே. இங்க பாருங்க, நாங்கெல்லாம் மகாராணியா நீங்களாம் வச்சிருக்கணுங்கிறதுக்காக அரண்மனையில வச்சிருக்க சொல்ல, அன்பாதானே சார் வச்சுக்க சொல்றோம். பாத்தியாடா, அரண்மனையில வச்சுக்க வேணாம், அந்த புறத்திலேயாவது வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க சார். மன அழுத்தமா இருக்குன்னு புருஷெல்லாம் மாத்திர போடாதீங்க, மனதார மனைவி கிட்ட பேசுங்கன்னு தானே சார் சொல்றோம். இந்த மன அழுத்தமே அவ்வளவுதானே வருது. அப்புறம் இப்போ நான் கேக்குறேன், இப்போ உங்க 3 பேருக்கு கை கால் இழுத்துச்சுன்னு வச்சுப்போம். அபோண்ணாவுக்கு மஞ்சண்ணாவுக்குலாம் காலை அடிபட்டு ரத்தம் வந்துச்சுன்னு வச்சுப்போம். யார் அழுவுறது? யார் அழுவுறது? நாங்க தான் அழுவணும், அடிவிட்டுமே. வேற யார் அழுவுறது? நம்மளுக்கு அடிவிட்டா நம்ம அழுவாம யார் அழுவா? சார், வீட்டுக்கு போனா யார் அழுவா? யார் அழுவா? மனைவி சார். ஐயோ புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு, நடுவருக்கு இப்படி ஆயிடுச்சு, நாங்களாம் அழுவோம். மடிப்பிச்சை ஏந்தி மண் சோறு சாப்பிட்டு காப்பாத்துறது அழறது யாருக்கா? அம்மாங்கிற உறவு, அக்காங்கிற உறவு, மனைவிங்கிற உறவு இல்லையா நடுவர் அவர்களே? என்னவா இந்த பாயிண்ட சொல்றதுக்காக பூரா அடிவடி சாப்பிடுமா? நடுவர் முதற்கொண்டு கை கட்டி இழுக்கிற ஒரு பாயிண்ட் உனக்கு சொல்ல தெரியலையா? இவங்க மடிப்பிச்சை எந்திரக்கா நம்ம ஊரை இழுத்துக்கிட்டு கிடக்கணும், மண்டை உடையணும், காலு ஒடியணும். சார், மண்ணு சோறு திம்பியா? நாங்க திங்கிறதே மண்ணு சோறு தானே. சார், நான் கேக்குறேன், உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேண்டவே வேணும். அப்ப உங்களுக்கு மஞ்சுண்ணா, உங்களுக்குன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். மனைவி இல்லாம யாராலும் வாழ முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டியணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு உங்களுக்கு சொர்க்கத்தை தருபவள் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபவள் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. நடுவர் அவர்களே, பணம் பணம் சொல்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யறேன் சார். அப்படி சொல்லி நிறைவு பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும், 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும், போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டர் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும், ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டுல இருந்தாலும், 300 சதுரடி வீட்டுல இருந்தாலும் தனிமையா இருந்து பாருங்க. ஆண்கள்லாம் தனிமைதான். ஏரோப்ளைன்ல போகும்போது, பிசினஸ் கிளாஸ்ல போனாலும், ஆர்டினரி கிளாஸ்ல போனாலும் இறங்கி வர ஸ்டெப்படவோ எல்லாருக்கும் ஒண்ணுதான். தானா தின்னு வீணா போக முடியாதுங்க. 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 50 ரூபாய். அதோடைய சுவையும் இதோடைய சுவையும் ஒண்ணுதான் சார். கொத்தோட இருக்கும் பொழுது திராட்சை பழத்திற்கு எப்படி தரம் அதிகமோ, ஒவ்வொரு மனிதனும் மனைவியோடு, அம்மாவோடு, மாமியோடு, கொத்தோடு, குடும்பத்தோடு வாழும்போதுதான் அவனுக்கே தரம் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளை குத்து விளக்க ஏத்தி வச்சா உங்க குடும்பமே வம்சமாகும் சார். குத்து விளக்க அணைச்சாதான் வம்சமே உருவாகும். குத்து விளக்க ஏத்தி வச்சு அப்படி நிறைவு பண்ற பாருங்க. அப்படி பண்றது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. எங்கள் வீட்டில் எல்லாம் ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது சார். ஆடி அடங்கி படுக்கும் போது 5 ரூபா காயினா 1 ரூபா காயினா நெத்தில வந்து விழும். பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாம், வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாது சார்.
ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய், கோழி செத்து போனா 250 ரூபா. மனுஷன் நம்ம செத்து போனா எவ்வளவு சார்? 1 ரூபா. பொண்ணை தின்னாலும் நம்ம உடம்ப புழுதான் சார் திங்க போகுது. நார்த் இந்தியாவில் 1.25 கோடி ஒரு பிச்சைக்காரன் தலைமாட்டில் வச்சுட்டு செத்து போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா? கும்பகோணத்துல கேளு. ஒருத்தவன் செத்து போயிட்டானா தலையில அடிச்சுட்டு அழுவறதுக்கு ஒரு உறவும், நெஞ்சில அடிச்சுட்டு அழுவறதுக்கு உறவும், வயிற்றுல அடிச்சுட்டு அழுவறதுக்கு உறவும், கால் மாட்டுல நின்று அழறதுக்கு குழந்தைகளும். இப்படி சாகும் போது கூட உறவுக்காரன் அழுதாதான் அவனே சொர்க்கத்துக்கு போவான். நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் வீட்டு பொண்டாட்டியா இருந்தாலும், முப்பகம் விளைய விவசாய குடும்பத்துல சேர்ந்தவளா இருந்தாலும், என் அப்பன் வீட்டுல இருந்து கோடி துணி வந்தாதான் உங்க கோடி ரூபாவுக்கு போகும் என்று கூறி, எந்த வகையில் பார்த்தாலும் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் சொத்து பத்து தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. அவ பேசின பேச்சுக்கு சரியான பதிலீடு கொடுத்துக்காங்க பாண்டிச்சேரி கௌதமி. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். எங்க பேச்சாளர்லாம் அடிச்சு கலப்புவாங்க. இந்த முத நம்ம சைக்கிள் ஓட்டுவோம், பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் ஓட்டும் போது ஏறிடுவோம், ஏறி ஓட்டிக்கிட்டே இருப்போம், இறங்க தெரியாது. எப்படி இறங்குறதுங்கன்னு போனால் சரிக்கிருமாங்கன்னு போனால் சரிக்கிருமா, இன்னும் 2 ரவுண்டு மணியை பார்த்துக்குருவோம், இன்னும் 2 ரவுண்டு சுற்றுவோம், இப்படி சுற்றி இறங்க தெரியாமல் இறங்கி சைக்கிளை வாடகைக்கிட்டு வந்து அம்மா சைக்கிளை கொடுனா, அடுத்த ஆள் கேட்டக்கப்புறம் தான் விடுவாங்க. அது மாதிரி எங்கள் ஆளுக்கு பூரா ஹலோ இல்லை வை என் பொண்டாட்டி கொடுங்க, நான் பேசுறேன். என் பொண்டாட்டி நீ என்ன பேச? மழை பெய்யுதான்னு கேட்குறான். பாசம் இல்லை, மழை பெஞ்சா நிகழ்ச்சி நடக்காது, காசு கிடைக்காது. அந்த அக்கறையில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா 10:45. அவளை பற்றி எனக்கு தெரியும். யாராவது நாளைக்கு என்னை பார்க்க வரட்டும், மகாராஜாங்க உங்கள் நீலாம்பூர் பட்டிமன்றம் வாங்கிட்டு படுத்துருக்காங்க, சத்த அவசரம் கிளப்புங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க, 2 நாள் சென்று வாங்கப்பா, 4 நாள் பட்டிமன்றம் எல்லாம் படுத்து கிடக்கட்டும், என் தலையில் ஒரு கூட தண்ணி ஊற்றி போயிட்டு வாடா அப்படின்பா. வாழ்க்கை அவ்வளோ சிக்கல் இருக்கு. இப்போ உறவுகள், பணம், உறவுகள் சரியா இருக்கா? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொண்டாட்டிலே 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்கு. 3 வகையான பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் டைப், சோத்தை போடுவா, சாம்பார் ஊற்றுவான், பிசைஞ்சு வாயில வைப்போம், உப்பு இருக்காது. என்னடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போட்டாதான் சாப்பிடுவியோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டான், வாய்க்குள்ளே முணங்குவான். முட்டையை கழிச்சல் பேப்பா செலவு, லாரி போது பசு போது அடிபட்டு சாமான் வந்து தொலைக்கிறான். நம்பர் 3, இவர் தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பருபருன்னு முழிப்பா. இவ தான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவள்கிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்னம்மா எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி பத்தி தெரியும். மீதி 4 பேர் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க. இந்த ராணிட்டு வாங்கிக்க வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு. இதை தாண்டித்தான் ஒரு மனுஷன் வாழ வேண்டியது இருக்கு. பொண்டாட்டி எட்டி பேசுவா, எடுத்தறிஞ்சு பேசுவா, அதையும் தாண்டி தாங்கிக்கிட்டு அவ பேச்ச தாண்டி நம்ம பேசினா தான் ஜெயிக்க முடியும். 3 விதமான கோபம் இருக்கு பொண்டாட்டிக்கு. பல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மூக்கு சமந்து மூக்கு குடமுளகார மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு வகையான கோபம். கடகடன் பாத்திர சமண்டு கேட்டுச்சுன்னா அது ஒரு வகையான கோபம். நம்ம என்ன பேசினாலும் அவளுக்கு காது கேட்காம இருந்துச்சுன்னா அது ஒரு வகையான கோபம். ஊருக்கு போமா, பதிலே வராது. காசு இருக்கா, பதிலே வராது. மத்தியானம் சமைச்சியா, பதிலே வராது. இந்த உங்க அம்மா வரான்னு சொல்லி பாருங்க, இங்க எங்க அப்படின்னு எட்டி பார்ப்பான், அப்பதான் பதில் வரும். இப்படி பல ரகம் இருக்கு. இதெல்லாம் தீர்ப்பில் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இப்பொழுது நட்சத்திர பேச்சாளர், ஸ்டார் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை பாக்கெட் மஞ்சுநாதன் அவர்கள்